ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, தாவேக்காவுடைய தலைவரான விஜய் இருக்கார் இல்லையா, பெரம்பூர் திருச்சி கிழக்கு அப்படின்னு சொல்லி 2 தொகுதியில் களமிறங்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அரசியல் களத்தில் அனல் பறக்கக்கூடிய அளவுக்கு விவாதங்கள்லாம் நடந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செய்யக்கூடிய அளவுக்கு வேலையை வந்துட்டு தாவேக்காவுடைய நிர்வாகிகள் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது அந்த அளவுக்கு எடுபடலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் வந்துட்டு வேட்பாளர்கள் பம்பரமா வேலை பார்த்தாலும் நிர்வாகிகள் வேலை பார்க்கறாங்களா அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறியா முன்வைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இத்தனைக்கும் தாவேக்காவினுடைய தலைவரான விஜய் களமிறங்கக்கூடிய திருச்சி தொகுதியிலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு சுறுசுறுப்பான பிரச்சாரங்கள் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். ஸோ இப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய எலெக்ஷனில் நீங்க விஜய் இருக்கார் இல்லையா, விஜயை தூக்கி சாப்பிட்டுட்டீங்க, அதாவது அவரை தூக்கி தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமைச்சரவையில் வெயிட்டான பதவி தர்றோம் அப்படின்னு சொல்லி இனிகோ இருதயராஜுக்கு திமுக தலைமை வந்துட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறதுனால எப்படியும் அமைச்சராயிரலாம் அப்படின்ற கனவுல இருக்காரா இனிகோ. ஸோ ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சரான வெல்லமண்டி நடராஜன் இருக்கார் இல்லையா, அவரை லாஸ்ட் எலெக்ஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தோற்கடிச்சு கிட்டத்தட்ட மறுபடியும் திருச்சி கிழக்க திமுக வசத்துக்கு கொண்டு வந்திருந்தாரு இனிகோ இருதயராஜ். ஸோ அப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய செல்வாக்குக்கு அவருக்கு அமைச்சரவை பதவியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பலர் சொன்னாலும் கூட அமைச்சரவை பதவி அவருக்கு எதுவும் கொடுக்கப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ வந்துட்டு தாவேக்காவுடைய தலைவரான விஜயே நேர களத்தில் இறங்கி இருக்கிறதுனால திருச்சி கிழக்கு ஒரு ஸ்டார் தொகுதியா மாறி இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜயவே தோக்கடிச்சு அவர் ஜெயிச்சார்னா டெஃபினட்டா அமைச்சரவையில அவருக்கு இடம் உறுதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய அரசியல் வரலாறு அப்படின்றதா என்ன, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே இனிகோ இருதயராஜ் இருக்கார் இல்லையா, விஜயை தாண்டி அங்கே ஜெயிச்சிருவாரா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோவை பெல்ட், அதாவது கொங்கு மண்டலம் வந்துட்டு எப்படி அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு வர்ணிக்கப்படுதோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா திருச்சி திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கப்படுது. இப்ப இருந்துன்னு கிடையாது, 84ல இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருச்சியில திமுக தான் வந்துட்டு டாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 84, 89 அந்த 2 எலெக்ஷன்லுமே 84 எலெக்ஷன் அதுக்கப்புறமா 89 தொடர்ந்து வந்துட்டு 10 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா மலர் மன்னன் தான் அங்க எம்எல்ஏவா இருந்தாரு திமுகவை சார்ந்தவர். அதுக்கப்புறமா 96, 2001 வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பரணிக்குமாரும், 2006ல அன்பில் பெரியசாமி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துட்டு திருச்சியில திமுகவுடைய கொடி தான் பறந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா 2011ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மனோகரனும் 2016ல வெல்லமண்டி நடராஜனும் அதிமுக சார்பா ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல வந்துட்டு லாஸ்ட் எலெக்ஷன்ல மறுபடியும் திருச்சியில எப்படியாவது நம்ம கொடியை நாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி திமுக தலைமை பிளான் பண்ணிருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருச்சி கிழக்கில் வந்துட்டு அதிகப்படியான மக்கள் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்தவ வெள்ளாளர் தான் ரொம்ப அதிகப்படியான மக்கள் இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஓட்டை கவர் பண்ணிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்ட திமுக வந்துட்டு அந்த சமூக பின்னணியில் நமக்கு நம்பிக்கையான ஆள் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இனிகோ இருதயராஜ் இருந்திருக்காரு. ஏன்னா வருஷம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய திமுக தலைவர்கள், கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ் விழா அப்படின்றத ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துவாரா. என்னதான் வந்துட்டு கவர்மெண்ட்ஸ் தொழிலில் இருந்தாலும் எலெக்ஷன் டைம்ஸ் அப்போ வந்துட்டு பூத் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறது, திமுக தலைவர்களோட வந்துட்டு நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருந்ததுனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா திருச்சியை மறுபடியும் நம்ம வசப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி தலைமைக்கு நியூஸ் போனதுனால இனிகோ இருதயராஜுக்கு சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. தலைமையினுடைய நம்பிக்கையை வந்துட்டு ஏமாத்திராம இனிகோ இருதயராஜ் 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 53,797
வாக்குகள் வித்தியாசத்துல வெல்லமண்டி நடராஜன் இருக்கார் இல்லையா, அவரை வீழ்த்தி மறுபடியும் திருச்சி கிழக்க திமுகக்கு மீட்டு கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்போலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருச்சி கிழக்குல எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் சரி மக்களோட மக்களாக போய் நிற்கிறது, மக்கள் வந்துட்டு ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு எம்எல்ஏவா இனிக்கோ இருதயராஜ் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தோம்னா அங்கே இனிக்கோ இருதயராஜ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ நடிகர் விஜயை பொறுத்த வரைக்குமே, தாவேக்காவுடைய தலைவரான விஜயை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாளமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவருடைய ஓட்டு, அதுக்கப்புறமா முஸ்லீம்ஸோட ஓட்டு, அதுக்கப்புறமா தலித்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் தான் வந்துட்டு பெருவாரியான மக்கள் அங்கே இருக்காங்க. ஸோ விஜய் வந்துட்டு அங்கே நிற்கிறதுனால சிறுபான்மையினருடைய ஓட்டுகள் மொத்தமும் விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட இனிக்கோ இருதயராஜ் டஃப் ஃபைட் ஒன்று கொடுப்பாரு அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு களத்திலையும் 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தப்பையும் வேலை பார்த்துருக்காரு. 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்தப்போ மட்டும் கிடையாது, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே வந்துட்டு ஒவ்வொரு வருஷமே அந்த கிறிஸ்மஸ் விழா அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சிறப்பாக பண்ணி அந்த பகுதி மக்கள் மத்தியில் இனிக்கோ அப்படின்னாலே வந்துட்டு ஒரு பிராண்டாக உருவாயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஜய் அவர்கள் வரதுனால இளைஞர்களுடைய ஓட்டு அப்படின்றது போனாலும் இனிக்கோ இருதயராஜ் பண்ணதுக்கான அவருடைய செல்வாக்குக்கான ஓட்டுக்கள் அப்படின்றது டெஃபினட்டாக அவருக்கு உள்ளகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் மாதிரியான ஒரு ஆள் வந்துட்டு அங்கே நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாலும் அவரை போயிட்டு நேராக பார்க்க முடியுமா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றத சொல்ல முடியுமா அப்படின்றதும் மக்களுடைய எண்ணமாக இருக்குது. பிரச்சாரத்துக்கு வரவரையே கிட்ட போய் நெருங்கி பார்க்க முடியலையே, அவர் எம்எல்ஏ ஆகிட்டாலும் நமக்கு ஒரு பிரச்சனைனா அவர் வர முடியுமா அப்படின்னும் மக்கள் யோசிக்கிறாங்களாம். ஸோ இதனால தான் இனிக்கோ இருதயராஜுக்கு அங்கே வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்கள் ஈஸியாக அணுகக்கூடிய ஒருத்தர், அதை தாண்டி வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பழக்கமான ஒருத்தர் அந்த தொகுதியில ஜெயிப்பாரா, இல்ல மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய செல்வாக்கும் இளைஞர்களுடைய அடுத்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய தாவேக்காவுடைய தளபதியான விஜய் இருக்கார் இல்லையா, அவர் திருச்சி கிழக்குல ஜெயிப்பாரா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.